ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டே 7ஓட கிளாஸ். இதுக்கு முன்னாடி நடந்த 6 கிளாஸஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி மேக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்டுக்குள்ள நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட பாத்துருங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு பிப்ரவரி 14. சோ பிப்ரவரி 14க்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சப்போஸ் நீங்க எந்த கோர்ஸ்லயாவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1799 பே பண்ணுங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்க்கு பாத்தீங்கன்னா 399, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 1199 பே பண்ணுங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699, கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399, இங்கிலீஷ் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. ஓகேவா? சோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? சோ ஆஃபர் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The average of two children in a family is 12 years. The average age of the father, mother and two children is 30 years. If the father is 4 years elder than the mother, then find the age of the father. ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகளோட சராசரி வயது பாத்தீங்கன்னா 12. அப்ப ரெண்டு குழந்தைகளோட சராசரி 12 இருந்துச்சுன்னா அவங்களோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? ரெண்டு சில்ட்ரனோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 2 × 12 24 இருக்குமா? ஓகே, அடுத்து பாருங்க. தந்தை, தாய் மற்றும் இரண்டு குழந்தைகளின் சராசரி வயது 30 ஆண்டுகள். சோ அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க இவங்களோட சராசரி பாத்தீங்க அப்படின்னா 30. அப்ப இவங்களோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்னவா இருக்கும்? சோ இதோட ஆவரேஜ் வந்து 30 அப்படின்னா சம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? 30 × 4 120. ஓகேவா? சோ இந்த இடத்துல 3 பேர் தானே மேம் இருக்காங்க அப்படின்னு யோசிக்க கூடாது. ஃபாதர் ஒருத்தர், மதர் ஒருத்தர், குழந்தைங்க வந்து 2 பேர். அப்ப டோட்டலா 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதனால 4 × 30 120. ஓகேவா? சோ தந்தை தாயை விட 4 வயது மூத்தவராக இருந்தால், ஓகேவா? சோ அப்பா வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை விட 4 வயசு மூத்தவரா. அப்ப f = m+4 இருக்குமா? அப்பாவோட வயசை f ன்னு வச்சுக்கோங்க, அம்மாவோட வயசை m ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ தந்தையின் வயதை கண்டறியவும் கொடுத்திருக்காங்க. அப்ப f = m+4. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? m+4 m. இந்த 2c யோட வேல்யூ என்ன வச்சிருக்கோம்? 24 ன்னு வச்சிருக்கோமா? சோ அப்ப அந்த 24ஐயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 120 கிடைக்கும். சோ இப்ப என்ன கிடைக்கும்? இங்க 2m + 28 = 120 இருக்கும். சோ இதுல இருந்து 2m = 120 - 28. சோ மைனஸ் பண்ணா 10ல 8 போனா 2. சோ திருப்பி இங்க என்ன இருக்கும்? சோ 9, 11ல 2 போனா 9 கிடைக்கும். சோ 92. ஓகே, அப்ப 2m ஓட வேல்யூ 92னா m ஓட வேல்யூ என்ன வரும்? 92 / 2 ன்னு இருக்கும். சோ 46 ன்னு கிடைக்கும். சோ mங்கிறது யாரோட வயசு? அம்மாவோட வயசு. அப்ப m = 40 எவ்வளவு? 46. ஓகே, அப்பாவோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்பாவோட வயசு எவ்வளவு? m+4. அப்போ ஃபாதர் = m+4னா 46 + 4 உங்களுக்கு என்ன வரும்? 15 கிடைக்கும். அப்ப அப்பாவோட வயசு எத்தனை? 50 இயர்ஸ். சோ 50ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A woman buys an item for rupees 950 and sells it for 1150. What is her profit percentage? ஓகேவா? ஒரு பெண் வந்து 950க்கு ஒரு பொருளை வாங்கி 1150க்கு விற்கிறார் என்றால் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ பொருளோட காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 950, செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1150. அப்போ ப்ராஃபிட்டா லாஸா? 980 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 1150க்கு விக்கிறாங்க அப்படின்னா சோ ப்ராஃபிட் தானே. அப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. ஓகே, சோ அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? 1150 - 950. 0 0 11ல 9 போனா 2, 200 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவுன்னு வேண்டாம், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் வேணும். அப்ப இந்த ப்ராஃபிட்ட வந்து நீங்க என்ன பண்ணணும்? மேல போடணும். சோ ப்ராஃபிட்ட மேல போட்டுக்கோங்க, காஸ்ட் பிரைஸ கீழ போட்டுக்கோங்க. பெர்சன்டேஜ்ங்கிறதுனால × 100 போட்டுக்கலாம். சோ 0 0 கட் ஆகிரும். சோ 19 5 95, 2 5 10. சோ அப்ப இங்க என்ன வரும்? 400 / 19 கிடைக்கும். ஓகே, சோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 19 38 கிடைக்கும். 0 1 19 19 வரும்.
ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது 21% கிடைக்கும். ஓகே, அப்ப 21%ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sum of rupees 9,000 is to be distributed among A, B, C in the ratio 4:5:6. What will be the difference between A's and C's share? ஓகேவா? 9,000 ரூபாய் கையில இருக்கு. ஓகேவா? சோ 9,000 என்ற தொகையானது A, B மற்றும் C ஆகியோரிடையே 4:5:6 என்ற விகிதத்தில் பங்கிடப்படுகிறது. A மற்றும் C ஆகியோரது பங்குகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ கையில பாத்தீங்கன்னா ஒரு 9,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அத A, B, C 3 பேருக்கும் எப்படி பங்கு வைக்கணும்னா Aக்கு 4 பங்கு, Bக்கு 5 பங்கு, Cக்கு 6 பங்கு போகும். ஓகே, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா A வாங்கக்கூடிய தொகைக்கும் C வாங்கக்கூடிய தொகைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா A யோட தொகை கண்டுபிடிச்சு C யோட தொகை கண்டுபிடிச்சு ரெண்டையும் மைனஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி பண்ணும்போது ஆன்சர் கரெக்டா தான் வரும். நீங்க வந்து ரேஷியோல இந்த சம்ம முடிங்க. Aக்கு எத்தனை பங்கு போகுது? 4 பங்கு போகுது. Cக்கு எத்தனை பங்கு போகுது? 6 பங்கு போகுது. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்? 6 - 4 2. அப்ப 2 பங்கு எத்தனைன்னு கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த 9,000ங்கிறது எத்தனை பங்குக்கு ஈக்குவலா இருக்கும்? A, B, C 3 வரைக்கும் போகக்கூடிய தொகையோட கூட்டு தொகை தான் என்னது? இந்த 9,000. அப்ப இது 3ஐயும் கூட்டினா அந்த பங்கு வந்து இந்த 9,000க்கு ஈக்குவலா இருக்குமா? 6 + 5 + 11 4 எத்தனை வரும் உங்களுக்கு? 6 5 11 11 4 15. அப்ப 15 பங்கு எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 9,000க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? 3 பேரோட கூட்டுத்தொகை பங்குல பார்த்தா 15 பங்கு, அமௌண்ட்ல பார்த்தா 9,000. இப்ப கட் பண்ணா 1 15 15 6 15 90. சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 600ன்னு கிடைக்கும். அப்ப ஒரு பங்கு எவ்வளவு? 600. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? Aக்கும் Cக்கும் உள்ள வித்தியாசம். Aக்கும் Cக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 2 பங்கு. ஒரு பங்கு 600னா 2 பங்கு என்ன வரும்? 600 × 2 1200ன்னு கிடைக்கும். அப்ப Aக்கும் Cக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 1200. 1200ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ல ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படி கேக்குறாங்களோ அதை வச்சு நாம வந்து என்ன பண்ணிரலாம்? அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிரலாம். சப்போஸ் இப்ப A யோட பங்கு மட்டும் என்னன்னு கேட்டா ஈஸியா சொல்லிடலாமா? ஒரு பங்கு 600னா A யோட பங்கு எவ்வளவு? 4 × 600 2400. B யோட பங்குனா எவ்வளவு வரும்? 5 × 600 3000ன்னு கிடைக்கும். C யோட பங்கு உங்களுக்கு என்ன வரும்? 6 × 6 3600ன்னு கிடைக்கும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. Looking at a picture of a man, Sam said, his father's daughter-in-law is my wife. How is Sam related to the man in picture? ஓகேவா? ஒரு ஆணின் படத்தை பார்த்து அவரது மாமனாரின் மருமகள் என் மனைவி என்று சாம் கூறினார். படத்தில் இருக்கும் மனிதர் சாமுக்கு எப்படி உறவாகிறார்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதை லைன் பை லைனா ரீட் பண்ணி சைட்ல ஒரு குட்டி டயக்ராம் வரைஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, லுக்கிங் அட் ஏ பிக்சர் ஆஃப் ஏ மேன். அப்ப இதுதான் பிக்சர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதுதான் அந்த பிக்சர். இந்த படத்துல யாரோ இருக்காங்க. ஓகேவா? சோ இதுல இருக்கிறது ஒரு மேன் இருக்காங்க. ஓகே, சோ அந்த மேனை பார்த்து சாம் சொல்றாரு his father's daughter-in-law. ஓகேவா? ஒரு ஆணின் படத்தை பார்த்து அவரது மாமனாரின் மருமகள். ஓகேவா? அப்ப இந்த படத்துல இருக்காரு இல்லையா? ஓகேவா? சோ his father's. ஓகே, சோ அவரது மாமனாரின் மருமகளா? சாரி, தமிழ் மீடியம்க்கு கொஸ்டின் தப்பா இருக்கு பாருங்க. his father's daughter-in-law. ஓகேவா? சோ அவரது தந்தையின் மருமகள். ஓகேவா? சோ அவரது தந்தையின் மருமகள் இருக்கணும். ஓகே, மாமனார்னு வந்துருச்சு. his father's daughter-in-law. ஓகேவா? சோ இந்த படத்துல இருக்காரு இல்லையா? அவரோட அப்பா. ஓகே, இந்த படத்துல இருக்கவருக்கு ஒரு அப்பா இருக்காரு. ஓகேவா? அவருக்கு ஒரு மருமக இருக்கா. his father's. இந்த படத்துல ஒருத்தர் இருக்கா. அவருக்கு யார் இருக்கா? ஒரு மருமகள் இருக்கா. அந்த மருமகள் யாருன்னா என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றா? சாம் சொல்றாரு. ஓகேவா? ஒரு ஆணின் படத்தை பார்த்து அவரது தந்தையின், யாரு? அந்த படத்துல இருக்க ஆண் இருக்காரு இல்லையா? அவரது தந்தை. அப்ப அந்த படத்துல உள்ள ஆண் இவரு. அவருக்கு ஒரு அப்பா இருக்காங்க. ஓகேவா? சோ அந்த அப்பாவுக்கு ஒரு மருமகள் இருக்காங்க. அந்த மருமகள் யாருன்னா என் மனைவின்னு சொல்றாங்க. என் மனைவிங்கிறது இங்க யார குறிக்கும்? சாம குறிக்கும். சாம் தானே இந்த கதையை சொல்றான். அந்த படத்துல இருக்காரு இல்லையா? அந்த படத்துல இருக்கவரோட அப்பாவோட மருமகள் யாருன்னா என் ஒய்ஃப் அப்படின்னு சாம் சொல்றாரு. அப்போ இவருக்கு ஒரு மருமகள் இருக்காங்க. ஓகேவா? சோ மருமகள் நான் போட்டுட்டேன். ஓகேவா? சோ அப்ப அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமோட ஒய்ஃப். அவங்க யாரு? சாமோட ஒய்ஃப். ஓகே, அப்ப இவருக்கு இந்த மேல இருக்காரு இல்லையா? அவருக்கு இவங்க மருமகள். சாமுக்கு ஒய்ஃப்னா சாம் வந்து இவருக்கு என்ன உறவு முறையா இருக்கும்? பையனா இருப்பாங்க. அப்படிதானே? சோ நல்லா இந்த படத்தை நான் இன்னொரு டைம் வரையறேன் பாருங்க. அந்த போட்டோல இருந்த ஒரு ஆளு. ஓகேவா? சோ இந்த ஆளுக்கு ஒரு அப்பா இருக்காங்க. அந்த அப்பாவுக்கு ஒரு மருமகள் இருக்காங்க. ஓகேவா? சோ அந்த அப்பாவுக்கு ஒரு மருமகள். ஓகே, சோ ஒரு மருமகள் போடுறோம். சோ இது போட்டோல உள்ள ஆள் வந்து மேனா, சோ அதனால பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நான் மேல சர்க்கிள் பண்ணி காட்டிட்டேனா?
சாரி பாக்ஸ் தான் போட்டிருக்கேன். ஓகே, போட்டோல உள்ள ஆளை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆளுக்கு ஒரு அப்பா இருக்காரு. ஓகேவா? சோ அந்த அப்பாவுக்கு ஒரு மருமகள் இருக்கா. ஓகே, சோ அந்த மருமகளை இங்க வச்சு இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த மருமகள் தான் யாருன்னா அந்த கதையை சொல்றான் பாத்தீங்களா சாமு, அவனோட ஒய்ஃப். அப்ப சாம் வந்து இவனுக்கு என்னவா இருப்பான்? பிரதரா இருப்பான். அந்த போட்டோல இருக்கவன் யாரா இருப்பான்? சாமோட பிரதரா இருப்பான். ஓகேவா? சோ இத ரெண்டு விதமா யோசிக்கலாம். அந்த போட்டோல இருக்கவன் சாமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, சாமோட பிரதரா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஆப்ஷன்ல பிரதர் மட்டும் தான் குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதனாலதான் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா, இவன் வந்து சாமோட பிரதரா இருக்கதா வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ இத 2 விதமா யோசிக்கலாம். போட்டோல ஒருத்தன் இருக்கான். அந்த போட்டோல இருக்கவனுக்கு ஒரு அப்பா இருக்காரு. அந்த அப்பாவுக்கு ஒரு மருமகள் இருக்கா அப்படின்னா, அந்த மருமகள் கண்டிப்பா இந்த போட்டோல இருக்கவன் சாமா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆப்ஷன் படி பார்க்கும்போது சாம்னே இங்க ஆப்ஷன்ல இல்ல. அப்ப இன்னொரு விதமா யோசிக்கணும். இன்னொரு விதமா யோசிச்சா, இவன் சாமோட தம்பியா இருப்பான். போட்டோல இருக்கவன் யாரா இருப்பான்? சாமோட தம்பியா இருப்பான். சாமோட ஒய்ஃப் தான் யாரு? இவங்க. ஓகே. சோ தெளிவா புரியுதா? அப்போ அந்த போட்டோல இருக்கவன் சாமுக்கு என்ன உறவு முறை? பிரதர். ஓகேவா? சோ பிரதர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே. சோ கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ அடுத்த கொஸ்டின் போவோம். சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சுக்கணும். படத்துல இருக்கவங்களா, அப்ப அவங்கள எப்படி போட்டுக்கணும்? அப்ப சாம்னு சொல்றாங்களா, அப்போ படத்துல இருக்கவருக்கு ஒரு அப்பாவா, சோ அவரை இங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ இவருக்கு ஒரு மருமகளா, ஒரு மருமகள் இருந்தா இவருக்கு ஒரு பையன் இருக்கணும். ஒருவேளை ஆப்ஷன் பார்க்கும்போது இது வந்து ஆப்ஷன்ல குடுக்கல. அந்த போட்டோல இருக்கவன் தான் சாம்னு குடுக்கல. சாம்ங்கிறவன் தனியா ஒரு ஆளுன்னு குடுத்திருக்காங்க. அப்போ அந்த இவரோட மருமகள் வந்து யாரு? சாமோட ஒய்ஃப்ன்னா, அந்த சாம் வந்து யாரு? இவருக்கு பையன். அப்படிதானே? இவருக்கு பையன்னா, இவன் தான் யாரு? இவன் வந்து சாமோட பிரதரா இருப்பான். ஓகே. சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Each of the letters in the word counted or arranged in alphabetical order. How many letters are there in English alphabetical series between the letters which is fourth from the left hand and the one which is second from the right hand? Counted என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அகர வரிசைப்படி அமைக்கப்பட்டால் ஆங்கில அகரவரிசையில் இடமிருந்து நான்காவது மற்றும் வலமிருந்து இரண்டாவதாக உள்ள எழுத்துக்களுக்கு இடையே எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கும்? ஒண்ணுமே இல்ல. இந்த கவுண்டட் இருக்கா? COUNTED கவுண்டட். இத வந்து ABCD ஆர்டர்ல, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நீங்க எழுதணும். ஓகே. சோ எழுதுனா என்ன வரும்? C, அடுத்து வந்து D வரும், அடுத்து வந்து E வரும். க்கு அடுத்து உங்களுக்கு என்ன வரும்? N. சோ NOTUன்னு வரும். சோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதியாச்சு. எழுதிட்டு என்ன செக் பண்ணணும்னா, இடமிருந்து நான்காவதுன்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் சைடுல இருந்து நாலாவது என்னன்னு பார்க்கணும். சோ லெஃப்ட் சைடுல இருந்து நாலாவது பாத்தீங்கன்னா 1 2 3 4. சோ என்ன வருது? N வருது. சோ லெஃப்ட் சைடுல இருந்து என்ன வருது? நாலாவது வந்து N வந்துருச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வலம் இருந்து இரண்டாவதுன்னு சொல்லியிருக்காங்க. வலது எது? இதான் வலது. வலதுல இருந்து ரெண்டாவதுன்னா என்ன லெட்டர் வரும்? T வரும். சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. அண்ட் the one which is second from the right. ஓகே. சோ செகண்ட் ஃப்ரம் த ரைட்னா என்ன வரும்? T. ஓகேவா? சோ வலமிருந்து இரண்டாவதாக உள்ள எழுத்துக்களுக்கு இடையே எவ்வளவு எழுத்துக்கள் உள்ளன? ஓகேவா? சோ நல்லா கவனிங்க இந்த வரிய. ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டு between the letters which is fourth from the left and the one which is second from the right. fourth from the leftக்கும் second from the rightக்கும் இடையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. fourth from the leftல என்ன வந்துச்சு? N வந்துச்சு. second from the rightல என்ன வந்துச்சு? T வந்துச்சு. அப்ப N-க்கும் T-க்கும் இடையில இங்கிலீஷ்ல எத்தனை லெட்டர் வரும்? சோ N-க்கும் T-க்கும் என்ன எத்தனை லெட்டர் வரும்? N-க்கு அடுத்து O, P, Q, R, S. S-க்கு அடுத்து T வரும். அப்ப N-க்கும் T-க்கும் இடையில பாத்தீங்கன்னா எத்தனை லெட்டர் இருக்கு இங்கிலீஷ்ல? 5 லெட்டர் இருக்கா? O, P, Q, R, S-ன்னு. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 5. 5ங்கிறது ஆப்ஷன் B. ஓகே. தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. 67, 68, 64, 91, 75, 200. சோ இங்க என்ன நம்பர் வருங்கிறத கண்டுபிடிக்கணும். சோ நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன லாஜிக் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். சோ இப்ப டிஃபரன்ஸ் எடுங்க. 67 இங்க 68 மாறணும்னா +1 பண்ணணும். 68 64 மாத்தணும்னா -4 பண்ணணும். இல்லைன்னா 68ல 64 போனா 4. அடுத்து இங்க என்ன பண்ணணும்? 64 64 91 மாத்தணும் அப்படின்னா 27 ஆட் பண்ணணும். அப்படிதானே? சோ 91 - 64 +27. அடுத்து இங்க என்ன வரும்? இங்க வந்து -16 வருமா? கரெக்டா? ஓகே. 91ல 75 போச்சுன்னா -16. சோ இங்க 20 75 200 மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 125 ஆட் பண்ணணும். அப்படிதானே? சோ 200க்கும் 75க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 125. அப்ப இங்க பாருங்க, இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அடுத்து வர்றது கண்டிப்பா என்னவா இருக்கும்? மைனஸா இருக்கும். ஓகே. அப்ப இந்த 1 பார்க்கும்போது ஏதாவது தோணுதா? இந்த 4
அதுக்கடுத்து உள்ள 4 பார்க்கும்போது ஏதாவது தோணுதா? அடுத்துள்ள 27 பார்க்கும்போது ஏதாவது தோணணுமே. 16, 125 இந்த நம்பர் எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 கியூப் அப்படிதானே? சோ இங்க இருக்கிறது வந்து 2 ஸ்கொயர் வருது. அடுத்து 3 கியூப் இருக்கு. அடுத்து 4 ஸ்கொயர் இருக்கு. அடுத்து 5 கியூப் இருக்கு. அப்ப இது என்ன பேட்டர்னா இருக்கலாம்? 1 வந்து ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 1 கியூப் பண்ணாலும் 1 தான். அப்ப இங்க என்ன பண்ணிருக்கலாம்? 1 கியூப் போட்டுக்கலாம். இங்க வந்து 2 ஸ்கொயர் பண்ணிருக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கியூப் போட்டிருக்கலாம். இத வந்து 4 ஸ்கொயர்னு போட்டிருக்கலாம். இத வந்து 5 கியூப்னு போட்டிருக்கலாம். ஓகேவா? ஏன்னா 1ங்கிறது ஸ்கொயர்லயும் எடுத்துக்கலாம், கியூப்லயும் 1 தான் வரப்போகுது. அப்ப என்ன பேட்டர்ன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடியத கியூப் பண்ணிருக்காங்க. அடுத்து ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. அடுத்து கியூப், அடுத்து ஸ்கொயர், அடுத்து கியூப். அப்ப அடுத்து வர்றது உங்களுக்கு என்னவா இருக்கணும்? ஸ்கொயரா வரணும். 1, 2, 3, 4, 5. அப்ப அடுத்து வர்றது 6. 6 ஸ்கொயர்னு வருமா? மைனஸும் வரணும். என்னென்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்கோங்க. பிளஸ் மைனஸ் மாறி வரணும். கியூப் ஸ்கொயர், கியூப் ஸ்கொயர், கியூப் ஸ்கொயர்னு வரணும். 1, 2, 3, 4, 5, 6ன்னு வரணும். அப்ப -6 ஸ்கொயர்னு வரணும். ஓகேவா? அப்ப 6 ஸ்கொயர் எத்தனை? 36. அப்ப -36ன்னு வரணும். அப்ப 200ல 36 போச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 200 - 36 164 அப்படிதானே? சோ 10ல 6 போனா 4. சோ அடுத்து என்ன வரும் இங்க? இங்க 9ல 3 போனா 6 164. சோ ஆப்ஷன்ல இல்லையா? சோ நம்மளே ஒரு ஆப்ஷனை உருவாக்கிட வேண்டியதுதான். 164 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? சோ நீங்க அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்துட்டாலே என்ன கான்செப்ட், என்ன லாஜிக்ங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? The income of a person is 95,000 and his expenditure is 75,000. If his income is increased by 18% and the expenditure is increased by 12%, then what will be the percentage increase in his savings? ஒரு நபரின் வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 95,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஓகேவா? அவரது செலவு பாத்தீங்க அப்படின்னா 75,000 ரூபாய் வந்து செலவு பண்ணிடுறாரு. ஓகேவா? இப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா கம்பெனில சேலரியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவரது வருமானம் 18% மற்றும் செலவு 12% அதிகரித்தால் வருமானம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18% வந்து அதிகமாகுது. செலவு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வரவுக்கு தகுந்த மாதிரி செலவும் ஆகுது. சோ 12% வந்து என்னவாகுது? அதிகமாகுது. அப்போ சேமிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சேமிப்பில் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? இப்ப இன்கம் 95,000 ரூபாய், எக்ஸ்பெண்டிச்சர் 75,000 ரூபாய்னா சேமிப்பு என்ன வரும்? இன்கம்னா வருமானம், எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, சோ சேவிங்ஸ்னா சேமிப்பு. ஓகே, அப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 20,000ன்னு கிடைக்குமா? சோ 20,000 ரூபாய் வந்து என்ன பண்ணுவாரு? ஆரம்பத்துல 95,000 ரூபாய் சம்பளம் வரும்போது 75,000 ரூபாயை செலவு பண்ணிட்டு 20,000 ரூபாய் வந்து சேர்த்து வச்சிட்டு இருந்தாரு. இப்போ இன்க்ரீஸ் ஆன பிறகு என்ன கதை அப்படின்னு பாருங்க. சோ 95,000 ரூபாய் இருக்கு. 18% வந்து என்ன பண்றாங்க? இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகே, சோ 18% இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு இப்போ இன்கம் வந்து என்னவா மாறும்? சோ நீங்க டைரக்டா 95,000 into 118 divided by 100 போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்ல 95,000ல 18% என்னன்னு கண்டுபிடிச்சு 95,000 கூட ஆட் பண்ணவும் செய்யலாம். எப்படினாலும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். உங்களுக்கு கால்குலேட் பண்றதுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ இன்கம் வந்து 95,000. இதுல வந்து 18% அதிகமாச்சுன்னா எவ்வளவு வரும்னு பாருங்க. சோ 00 கட் ஆகிரும். சோ 95 into 18 ஆன்சர் என்ன வரும்? 8 5 40, 72, 72 5 77, 77 4 81. சோ 9 9 8 17. ஓகேவா? சோ அப்ப ஒரு 17,100 ரூபாய் வந்து என்னவாகும்னா அவரோட இன்கம் வந்து அதிகமாகும். ஏற்கனவே 95,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. சோ இப்ப இன்கம் வந்து 18% அதிகமாச்சுன்னா 17,100 ரூபாய் வந்து என்னவாகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 95,000 கூட 17,100 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1,12,100 கிடைக்கும். ஓகேவா? சோ தெரியல அப்படின்னா ஆட் பண்ணுங்க. 95,000 17,100. சோ 17,100. சோ 0 0 1 7 7 5 12 9 1 10 10 1 11. ஓகேவா? சோ 1,12,100 கிடைக்கும். இப்ப இன்கம் புதுசா இன்க்ரீஸ் ஆன இன்கம். செலவும் என்னவாகுது? அதே மாதிரி 12% வந்து செலவு என்னவாகுது? அதிகமாகுது. அப்போ புதிய செலவு என்னன்னு பாருங்க. 75,000. அதுல நீங்க என்ன கண்டுபிடிங்க? 12% பாருங்க. சோ 12% பார்த்தா என்ன வரும்? 9,000 வருமா? சோ 00 கட் ஆகிரும். சோ இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப கட் பண்ணோம் அப்படின்னா 75 into 12 5 2 10. சோ 7 14 14 5 19 19 1 20. சோ 7 2 9. சோ 9,000 ரூபாய் வரும். இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும் உங்களுக்கு? 9,000. 9,000 வந்து அதிகமாகுது. ஏற்கனவே 75,000 செலவு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 9,000 வந்து என்னவாகும்? செலவாகும். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் 12% அதிகமாகுது. 75,000ல 12% பார்த்தா 9,000. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் இப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75
பிளஸ் ஒரு 9 84,000 ரூபாய் ஆயிரும். அப்போ இப்ப என்ன ஆகுதுன்னா அவரோட இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 1,12,100 ரூபாய், செலவு பாத்தீங்க அப்படின்னா 84,000 ரூபாய். இப்ப சேமிப்பில் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1,12,100 ரூபாய் சம்பளத்துல 84,000 ரூபாய் செலவாயிருது. சோ 84,000 ரூபாய் வந்து என்னவாகுது, செலவாகுது. செலவாகுது அப்படின்னா சேமிப்பு என்ன வரும், 0 அடுத்து 1 12ல 4 போச்சு அப்படின்னா 8. சோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 10ல 8 போனா 2 28,100 ரூபாய். அப்ப அவரோட சேமிப்பு என்ன வரும், 28,100 கிடைக்கும். ஓகேவா. ஏற்கனவே எவ்வளவு சேர்த்து வச்சிட்டு இருந்தாரு பழைய சம்பளத்துல, 20,000 ரூபாய். ஏற்கனவே 95,000 ரூபாய் சம்பளம் வாங்கி 75,000 ரூபாய் செலவு பண்ணும்போது 20,000 சேர்த்து வச்சிட்டு இருந்தாரு. இப்போ எல்லா இன்கிரிமெண்ட்டும் வந்திருக்கு, சேலரியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, செலவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அதெல்லாம் கூட்டி கழிச்சு கடைசி பார்க்கும்போது எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது, சாரி சேமிப்பு எவ்வளவு வருது, 28,100 ரூபாய் வருது. அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20,000 சேர்த்து வச்சிட்டு இருந்த இடத்துல இப்ப ஃபைனலா சேலரி இன்க்ரீஸ் ஆன பிறகு 28,100 ரூபாய் என்ன பண்றாரு, சேர்த்து வைக்கிறாரு. அப்ப அதுல எவ்வளவு சதவீதம், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதான் கண்டுபிடிக்கணும். அப்ப 20,000 கீழே போடுங்க, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20ல இருந்து 28,100னா ஒரு 8,100 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இன்டு 100 போடுங்க. ஓகே. சோ 2 0 கட் ஆகிரும், இந்த 0 கட் ஆகிரும். சோ இப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், சோ 20,000 ரூபாய். ஓகே. சோ இன்னொரு 0 இருக்கும். அப்போ டோட்டலா மேல 4 0 கீழே 4 0 கட் ஆகிரும். சோ 1 2 42 80 5 2 10. சோ 40.5% அவரோட சேமிப்பு வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 40.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ 40.5ங்கிறது ஆப்ஷன் டி. தெளிவா புரியுதா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the following question, select the missing number for the given series. ஓகேவா. சோ இதுல மிஸ்ஸிங் நம்பர் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். 2 3 5 7 11. இந்த நம்பரை பார்த்தா ஏதாவது தோணுதா, அதாவது 2 3 5 7 11. ஓகே. சோ கண்டிப்பா தோணணும். இப்ப இந்த நம்பர் எல்லாம் இத மட்டும் பார்த்தோனே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும், ஒற்றைப்படை எண்ணா போயிருக்குன்னு. ஆனா 2 வந்து இரட்டைப்படை எண். அப்ப வேற இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிச்சீங்கன்னா என்ன பேட்டர்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். பகா எண்கள்னு படிச்சிருப்போமா, பிரைம் நம்பர்ஸ்ன்னு. அப்ப இது எல்லாமே என்னது, உங்களுக்கு பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா. சோ 2 ஒரு பிரைம் நம்பர், 2க்கு அடுத்த பிரைம் நம்பர் 3, 3க்கு அடுத்த பிரைம் நம்பர் 5, 5க்கு அடுத்த பிரைம் நம்பர் 7, 7க்கு அடுத்த பிரைம் நம்பர் 11, 11க்கு அடுத்த பிரைம் நம்பர் எத்தனை, 13. அப்ப 11க்கு அடுத்து என்ன வரும், 13 வரணும். 13க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்னது, 13க்கு அடுத்த ஆட் நம்பர் 15. சோ பிரைம் நம்பர் 17, 17க்கு அடுத்த பிரைம் நம்பர் 19. சோ இந்த மாதிரி பிரைம் நம்பர் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கும். சோ இது உங்களுக்கு கொடுத்திருக்க சீரிஸ் என்னன்னா பிரைம் நம்பர் சீரிஸ். ஓகேவா. சோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, if the following series, how many times is the number 8 not followed by the number 4 but is preceded by the number 5. ஓகேவா. சோ நம்பர் 8 எடுத்துக்கோங்க, not followed by the number 4. ஓகேவா. சோ 8க்கு அடுத்து 4 வரக்கூடாது. ஓகேவா. ஆனா 8க்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும், 5ன்னு வந்திருக்கணும். ஓகேவா. சோ 8க்கு முன்னாடி 5 வரலாம், ஆனா பின்னாடி 4 வரக்கூடாது. அப்படி எத்தனை 8 இந்த சீரீஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிங்க, இதான் கொஸ்டின். ஓகே. கீழ்கண்ட தொடரில் 8 4 தொடர்ந்து வராமல் ஆனால் அதற்கு முன்பாக 5 எத்தனை முறை வந்துள்ளன. ஓகேவா. சோ இந்த மாதிரி வரணும், 8க்கு அடுத்து 4 வரக்கூடாது, 8க்கு முன்னாடி 5 வரணும், இதான் கொஸ்டின். ஓகேவா. இப்ப 5 இங்க ஆரம்பிக்கா. சோ 5 8 2 இது ஒரு இதா எடுத்துக்கலாமா. ஏன்னா 8க்கு முன்னாடி 5 இருக்கணும், பின்னாடி 4 இருக்க கூடாது. ஆனா வேற என்ன நம்பர்னாலும் இருக்கலாம். அப்ப இது 1 எடுத்துக்கலாம், 1. அடுத்து இங்க இருக்கு பாருங்க 5 8 1ன்னு. சோ இது 1 2. அடுத்து இங்க பாருங்க 5 8 3ன்னு. சோ இதோட சேர்த்து 3. அடுத்து இங்க பாருங்க 5 6ன்னு ஆரம்பிச்சிருக்கு. சோ விட்டுறலாம். 5 4ன்னு இருக்கு, விட்டுறலாம். இங்க பாருங்க 5 8 6ன்னு இருக்கா. சோ இதோட சேர்த்தா 4. அடுத்து இங்க பாருங்க 5 8 இருக்கு, ஆனா லாஸ்ட் 4ல முடிஞ்சிருக்கு. அப்ப இதை விட்டுறலாம். ஓகே. அடுத்து பாருங்க 5 8ன்னு மட்டும் இருக்கு, கடைசி எதுவுமே இல்ல. சோ அப்ப அதையும் எடுத்துக்கலாம். ஓகேவா. சோ அப்போ 1 2 3 4 5 இது இருக்கு. ஓகேவா. சோ எத்தனை இது அவங்க சொல்லியிருக்க அந்த கான்செப்ட் படி இருக்கு, அந்த இது படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 நம்பர் அந்த மாதிரி வருது, 5 8 அந்த மாதிரி இருக்கு. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, 5. 5ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. secant 45 degree minus tan 60 degree. ஓகே. சோ இதுக்கான ஆன்சர் என்ன, இதான் கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ இதுக்கு நீங்க ட்ரிக்னாமெட்ரி டேபிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரிக்னாமெட்ரி டேபிள எப்படி ஈஸியா ஞாபகம் வைக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்திருப்பேன். cos 45 யோட வேல்யூ என்னது, 1/√2ன்னு தெரியும். அப்படிதானே. காசுங்கிறது யாரு, சீக்கனை தலைகீழ போட்டா காசு, காசு தலைகீழ போட்டா சீக்கன். அப்போ சீக்கன் 45ோட மதிப்பு என்ன, காசை தலைகீழ போடணும். அப்போ சீக்கன் 45ோட மதிப்பு என்ன வரும் உங்களுக்கு, √2ன்னு கிடைக்கும். மைனஸ்
tan 60 யோட மதிப்பு என்ன? tan 60 யோட மதிப்பு √3 அப்படிதானே? சோ tan 60 யோட மதிப்பு √3. ட்ரிக்னாமெட்ரி டேபிளை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து யூடியூப்லயும் கொடுத்திருக்கேன். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிளோட வேல்யூ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட தெரியல அப்படின்னா சோ அந்த வீடியோவை பாத்துக்கோங்க. tan 60 ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல பாத்தீங்கன்னா வேல்யூ என்ன இருக்கும்னா √3 இருக்கும். அப்ப இதோட வேல்யூ √2, இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா √3. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா √2 மைனஸ் √3. ஓகேவா? சோ √2 மைனஸ் √3 எங்க இருக்கு? எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேவா? சோ √2 மைனஸ் √3 இல்லனா இதை எப்படி எழுதலாம்? √3 பிளஸ் √2 எழுதலாம். ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ சிலாஜிசம்ல உள்ள கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஆல் ஐஸ் ஆர் ப்ளூ. அடுத்து நோ ஐஸ் இஸ் yellow, சம் பிங்க் ஆர் ஐசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு டயக்ராம் வரையலாமா? ஆல் ஐஸ் ஆர் ப்ளூ. ஆல்னா ஒன்ன சுத்தி இன்னொன்னு வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? டயக்ராம் வரையணும். எல்லா ஐஸுமே உங்களுக்கு என்னது? ப்ளூ. ஓகேவா? சோ நோ ஐஸ் இஸ் yellow. அப்ப எந்த ஐஸுமே உங்களுக்கு என்ன கிடையாது? yellow. ஓகேவா? சம் பிங்க் ஆர் ஐசஸ். ஓகேவா? சம் பிங்க் ஆர் ஐசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஐஸும் பிங்க்கும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? டயக்ராம் வரையணும். ஓகே, சம் பிங்க் ஆர் ஐசஸ். ஓகே, இப்ப கன்க்ளூஷன் பாருங்க. சம் yellow ஆர் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. சம் yellow ஆர் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. சம்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணும். yellowவும் ப்ளூவும் ஒண்ணு தொட்டுட்டா இருக்காங்க இல்ல. அப்ப இதை நாம என்ன பண்ணிரலாம்? எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து பாருங்க, நோ பிங்க் இஸ் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. நோ பிங்க் இஸ் ப்ளூ அப்படின்னா பிங்க்கும் ப்ளூவும் சம்பந்தமே இல்லாம இருக்கணும். பிங்க் பாருங்க இந்த இருக்கு, ப்ளூ இங்க இருக்கு. சோ பிங்க்கும் ப்ளூவும் எப்படி இருக்காங்க? ஒண்ணு தொட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க நோன் போட்டிருக்காங்க. அதனால இதையும் நாம என்ன பண்ணிரலாம்? எலிமினேட் பண்ணிரலாம். ஓகேவா? அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு என்னவாகல? ஃபாலோ ஆகல. ஓகேவா? சோ மூணாவதா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு பாருங்க. சோ இங்கிலீஷ் மீடியம்க்கு அது வரல. சோ எந்த மஞ்சளும் நீலம் இல்லை. ஓகேவா? சோ நோ yellow இஸ் ப்ளூ. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? நோ yellow இஸ் ப்ளூன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, சோ நோ yellow இஸ் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நோ yellow இஸ் ப்ளூவான்னு பாருங்க. இந்த இடத்துல தான் ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. சோ நோ ஐஸ் இஸ் yellow நாம சொல்லலாம். நோ ஐஸ் இஸ் yellow நாம சொல்லலாம். ஆனா நோ ப்ளூ இஸ் yellow நாம சொல்ல முடியாது. ஓகேவா? சோ இதை நான் நிறைய டைம் உங்களுக்கு யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ ஐஸ் வந்து என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா yellow கிடையாது. இதே டயக்ராம நான் இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐஸ் சுத்தி ப்ளூ வரைகிறேன். ப்ளூ வந்து yellow கிடையாதுன்னு வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன்னா இந்த படத்துல நோ ஐஸ் இஸ் yellow, நோ ப்ளூ இஸ் yellow நான் சொல்லலாம். ஆனா இந்த படத்துல வந்து என்னால நோ ஐஸ் இஸ் yellowன்னு சொல்ல முடியும். பட் நோ ப்ளூ இஸ் yellowன்னு என்னால சொல்ல முடியாது. ஓகேவா? சோ என்னால 100% கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதனால இந்த கன்க்ளூஷன் வந்து நான் தப்புன்னு சொல்லிடுவேன். இப்ப பாருங்களேன், இதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப yellowவும் ப்ளூவும் பேச மாட்டாங்க. ஓகேவா? yellow வந்து ஐஸ மீட் பண்ண போறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் ப்ளூவ தாண்டி தான் ஐஸ மீட் பண்ண முடியும். ஓகேவா? சோ ப்ளூவ தாண்டி தான் என்ன பண்ண முடியும்? ஐஸ மீட் பண்ண முடியும். இவன் தான் ப்ளூ கூடயே பேச மாட்டானே. பின்ன எப்படி இவனை தாண்டி போய் இவனை மீட் பண்ண முடியும்? ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோ ஐஸ் இஸ் yellow, நோ ப்ளூ இஸ் yellow. ஆனா இங்க கதை வேற. இப்போ yellow வந்து ஐஸ் கூட தான் பேச மாட்டான். ஓகேவா? ஆனா ஐஸுக்கு தெரியாம yellow வந்து யார மீட் பண்ணலாம்? ப்ளூவ மீட் பண்ணிக்கலாம். வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ ப்ளூ கூட என்ன பண்ணிக்கலாம்? மீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவன் வந்து yellow வந்து ஐஸ தான் இது பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா yellow வந்து என்ன பண்ணிக்கலாம்? ப்ளூவ மீட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா yellow வந்து இந்த ஐஸ மீட் பண்ணணும்னா கண்டிப்பா அவன் ப்ளூவ தாண்டி தான் போணும். இந்த படத்துல நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்? ப்ளூவும் ஐஸும் yellowவும் சம்பந்தமே இல்லைன்னு வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அப்ப yellow வந்து ப்ளூவ தாண்டினாதான் ஐஸ மீட் பண்ண முடியும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன ஆகாது? இதுல வந்து நோ ரெண்டுமே நோ ஐஸ் இஸ் yellow, நோ ப்ளூ இஸ் yellow கரெக்ட். பட் இந்த கதையில பாத்தீங்கன்னா நோ ஐஸ் இஸ் yellow. ஓகேவா? ஆனா நோ ப்ளூ இஸ் yellowன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா ஐஸுக்கு தெரியாம yellow வந்து ப்ளூவ பார்க்கலாம். yellow வந்து இந்த ஐஸுக்குள்ள இருக்கலாம். ஓகேவா? சோ புரியுதா? அப்ப இந்த ரெண்டு படத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்ப இந்த கதைப்படி இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வரைஞ்ச டயக்ராம். இது வந்து இப்போ நமக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ நோ ப்ளூ இஸ் yellow, நோ yellow இஸ் ப்ளூ அப்படிங்கிறது இதுல என்னவாகல? ஃபாலோ ஆகல. அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும்னா சம் yellow ஆர் ப்ளூ இருக்கா? இங்க நோ yellow இஸ் ப்ளூ. ஓகே, சோ நான் உங்களுக்கு சிலாஜிசம்ல சொல்லி கொடுத்திருக்கேன். சம்மும் நோவும் வந்திருக்கு. இங்க இருக்க வேர்ட்ஸ் பாருங்க. இங்க yellow ப்ளூன்னு வந்திருக்கு. இங்கேயும் yellow ப்ளூன்னு வந்திருக்கு. சம்மும் நோவும் வந்திருக்கு. எல்லா கன்க்ளூஷனுமே ராங்கா வந்திருக்குன்னா நாம அடுத்து எங்க போனோம்? எய்தர் ஆர் கேஸுக்கு போனோம்.
ஓகேவா? சோ பேசிக் தெரியாத ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுத்திருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? அப்ப இப்போ நாம எங்க போனோம்னா எய்தர் ஆர் கேஸுக்கு வந்து போனோம். அப்போ சம்மும் நோவும் வந்திருக்கு. இங்க இருக்க yellow இங்கேயும் yellow வந்திருக்கு. இங்கேயும் ப்ளூ வந்திருக்கு. இங்கேயும் ப்ளூ வந்திருக்கு. அப்ப எய்தர் 1 or 3 ஃபாலோஸ்ன்னு சொல்லலாம் நாம. ஓகேவா? இது 1வது கன்க்ளூஷன். இது 3வது கன்க்ளூஷன். சோ எய்தர் 1 or 3 ஃபாலோஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் வாங்க. ஆப்ஷன்ல அது இருந்தா அதை சூஸ் பண்ணுவோம். எய்தர் ஆர் ஆப்ஷனே இல்ல. அப்ப எதை சூஸ் பண்ணணும்னா none of the conclusion follow. இப்ப மூணுமே ஃபாலோ ஆகல. சோ மூணுமே நமக்கு ராங் ஆகி சம்மு நோ வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? எய்தர் ஆர் கேஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். சோ இங்க எய்தர் ஆர் கேஸ் இருக்கு. அதனால நான் எய்தர் ஆர் சொன்னேன். பட் ஆப்ஷன்ல எய்தர் ஆர் இல்லாததுனால நான் என்ன சூஸ் பண்ணிருக்கேன்? எந்த கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகலன்னு சூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. அனைத்து பனிக்கட்டிகளும் நீலம். அனைத்து பனிக்கட்டிகளும் நீலம் வரைஞ்சிட்டேனா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எந்த பனிக்கட்டியும் மஞ்சள் கிடையாது. அப்ப எந்த பனிக்கட்டியுமே என்ன கிடையாது? மஞ்சள் கிடையாது. சில இளஞ்சிவப்புகள் பனிக்கட்டிகள். ஓகேவா? சோ சில இளஞ்சிவப்புகள் பனிக்கட்டிகள். சில இளஞ்சிவப்புகள் பனிக்கட்டிகள் வரைஞ்சிட்டேன். இப்ப பாருங்க, சில மஞ்சள் நீலம்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சளும் நீலமும் ஒருத்தர் தொட்டுட்டா இருக்காங்க? இல்ல. சோ சிலனா ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணும். அனைத்துனா ஒண்ணு சுத்தி ஒண்ணு இருக்கணும். அனைத்துன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல, இல்லன்னா எல்லா அப்படின்னு சொல்லுவாங்க வார்த்தை. ஓகேவா? எந்த இளஞ்சிவப்பும் நீலம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ எந்த இளஞ்சிவப்புமே நீலம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இளஞ்சிவப்பும் நீலமும் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க? தொட்டுட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த கன்க்ளூஷனும் தப்பு. எந்த மஞ்சளும் நீலம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இங்க நல்லா கவனிங்க. எந்த மஞ்சளுமே நீலம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ நான் மேல சொன்ன அந்த கதையை கரெக்டா கவனிச்சீங்கன்னா புரியும். இப்ப மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது கூட பேச மாட்டான். பனிக்கட்டி கூட பேச மாட்டான். ஆனா மஞ்சள் வந்து பனிக்கட்டியோட இது பனிக்கட்டிக்கு தெரியாம எதை மீட் பண்ணலாம்? நீலத்தை மீட் பண்ணலாம். ஓகேவா? சோ மஞ்சள் வந்து பனிக்கட்டி கூட தான் பேச மாட்டான். ஆனா நீலத்து கூட இது பண்ண மாட்டான்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ அதனால எந்த மஞ்சளும் நீலம் இல்லைங்கிறது ராங். அதே டயக்ராம் நான் இப்படி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு டயக்ராம் போட்டு காட்டினேன் பாருங்க. சோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அப்ப கரெக்ட். ஓகேவா? சோ அப்ப வந்து இது கரெக்ட் இந்த ஆப்ஷன். அதனால இந்த படத்தை வச்சு எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால இது தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. In an examination of 100 marks, a student obtained 35 marks and failed by 5 marks. If another student wants to score 50% more than the passing mark, how many mark will have to score? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 100 மதிப்பெண்கள் கொண்ட தேர்வில் ஒரு மாணவர் 35 மதிப்பெண்கள் பெற்று 5 மதிப்பெண்கள் கம்மியா எடுத்ததுனால என்ன பண்றாரு? தோல்வி அடைகிறார். மற்றொரு மாணவர் தேர்ச்சி மதிப்பெண்களை விட 50% அதிகமாக மதிப்பெண் பெற விரும்பினால் அவர் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற வேண்டும்? ஒரு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கு. ஒருத்தர் எவ்வளவு பண்றாருன்னா 35 மார்க் தான் வாங்குறாரு. ஓகேவா? ஆனா ஒரு 5 மார்க் கம்மியா எடுத்து ஃபெயில் ஆகிட்டாரு. இப்ப நான் சொல்லுவேன், எக்ஸாமோட பாஸ் மார்க் பாத்தீங்கன்னா 40 மார்க். நான் எடுத்திருக்கிறது ஒரு 35 மார்க். ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா நான் பாஸ் பண்ணிருப்பேன். இப்படிதானே சொல்லுவோம். அப்ப எக்ஸாமோட பாஸ் மார்க் எத்தனை? இவன் எடுத்த 35 பிளஸ் அவன் விட்ட அந்த 5 மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? பாஸ் மார்க் 40ன்னு வரும். ஓகேவா? சோ இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. அவருக்கு என்ன ஆசைன்னா 50% மோர் தென் பாசிங் மார்க். பாஸ் மார்க்கை விட ஒரு 50% அதிகமா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகேவா? அப்ப பாஸ் மார்க்கை விட 50% அதிகமா வாங்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணணும்? இதுதான் பாஸ் மார்க் 40. சோ இதுல 50% அதிகம்னா எவ்வளவு? 40ல 50% எவ்வளவு? 20. அப்ப 40 பிளஸ் 20 60. சோ 60ங்கிறது ஆப்ஷன் ஏ. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அதாவது இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவன் வாங்கியிருக்க மார்க் பாத்தீங்கன்னா 35 மார்க். 35 மார்க் எடுத்தா ஃபெயில். எவ்வளவு மார்க் கம்மியா? ஒரு 5 மார்க் கம்மி. ஓகேவா? பாஸ் மார்க்ல இருந்து ஒரு 5 மார்க் கம்மி. அந்த 5 மார்க்கையும் சேர்த்து எடுத்திருந்தா அதுதான் என்னது? பாஸ் மார்க். அப்ப பாஸ் மார்க் எவ்வளவுன்னா 40. இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. அவருக்கு என்ன ஆசைன்னா பாஸ் மார்க்ல இருந்து ஒரு 50% அதிகமா வாங்கணும்னு. பாஸ் மார்க் எவ்வளவு? 40. சோ இதுல இருந்து 50% அதிகம்னா என்ன பண்ணணும்? 40 into 150/100 போடணும். சோ 0 கட் ஆகிரும். 15 4 60. அப்ப அந்த ரெண்டாவது ஸ்டூடெண்டோட ஆசை எவ்வளவு? 60 மார்க் வாங்கணும். ஓகேவா? சோ 60ங்கிறது ஆப்ஷன் ஏ. இதை இப்படி எழுதிதான் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பாஸ் மார்க் 40. அதுல 50% எக்ஸ்ட்ரா வாங்கினா எவ்வளவு வாங்கணும்? 40ல 50% 20. அப்ப 40 பிளஸ் 20 60. ஓகே, சோ 60ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. What is the difference between the compound interest on rupees 5,750 for 1 year at 16% per annum compounded yearly and compounded half yearly? ஆண்டுக்கு 16% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கு ரூபாய் 5,750 தொகைக்கு ஆண்டுதோறும் கூட்டப்பட்டு
வரும் கூட்டு வட்டிக்கும் அரையாண்டுக்கு கூட்டப்பட்டு வரும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5750 ரூபாய் இருக்கு. ஓகே, சோ இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்லி இன்ட்ரெஸ்டும் போடுறாங்க, ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்டும் போடுறாங்க. அப்ப அந்த இயர்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இயர்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16%. ஓகேவா? இத அரையாண்டுக்கு போட்டாங்க அப்படின்னா, ஓகேவா? சோ அரையாண்டுக்கு போட்டாங்கன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும்? ஓகே, சோ இயர்லி 16%. அதே அரையாண்டுக்கு ஹாஃப் இயர்லிக்கு போட்டாங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? அரையாண்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்? பாதியா குறைக்கணும். ஏன்னா 16% வருஷத்துக்கு போடுறாங்கன்னா அரையாண்டுக்கு போடுறாங்க, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி போடுறாங்கன்னா பாதி தான் போடுவாங்க. காலாண்டுக்குன்னா என்ன பண்ணணும்? 4ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, சோ இப்போ என்ன வரும்? 16%. சோ 16/2 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 8%ன்னு கிடைக்கும். அப்ப R ஈக்குவல் டு எவ்வளவு? 8%. அப்போ அரையாண்டுக்கு வட்டி போடும்போது ஒரு வருஷத்துக்கு அரையாண்டுக்கு வட்டி போடுறாங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு வருஷத்துக்கு அரையாண்டுக்கு வட்டி போடுறாங்கன்னா ஒரு வருஷத்துல எத்தனை அரையாண்டு வரும்? 2 அரையாண்டு வரும். ஒரு வருஷத்துக்கு 2 6 மாசம் வரும். அப்ப அந்த டைம் பீரியட் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டைம் பீரியட் வரும். ஓகேவா? அப்ப அந்த 2 டைம் பீரியடுங்கும் போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இது பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். x plus y plus xy divided by 100ன்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்திருப்பேன். இது எல்லாமே பேசிக்ஸ். சோ பேசிக்ஸ் தெரியாம ரிவிஷன் கிளாஸ்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உள்ள பேசிக்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அப்ப இங்க எக்ஸ்ங்கிறது இந்த 8 தான். சோ 8 plus 8 plus 8 into 8 divided by 100ன்னு போடணும். ஓகே, 8 to எத்தனை? 16. இங்க என்ன இருக்கும்? 8 8 64. இங்க ஆட் பண்ணிருக்கேன், இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஓகே, சோ 64க்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0.64ன்னு கிடைக்கும். அப்ப அரையாண்டுக்குள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு உங்களுக்கு? 16.64%ன்னு கிடைக்கும். ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க? அரையாண்டுக்குள்ள வட்டிக்கும் முழு ஆண்டுக்குள்ள வட்டிக்கும் 1 இயருக்கு ஃபுல்லா போடக்கூடிய வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதானே கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 1 இயருக்கு கிடைக்கக்கூடிய சிஏ எவ்வளவு, அதே மாதிரி அரையாண்டுக்கு கூட்டப்படும் போது உள்ள சிஏ எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து மைனஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி பண்ணும்போது கால்குலேஷன் ரொம்ப பெருசா போகும். டைரக்டா என்ன பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16%. அப்ப அரையாண்டா பிரிச்சு பிரிச்சு வட்டி போடுறாங்கன்னா 16.64% வரும். இப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 16.64 minus 16 னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0.64%. இதுதான் என்னது? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நீங்க டோட்டல்ல இருந்து 0.64% என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இந்த 5750ல 0.64% என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுனா 0.64%. ஓகே, அப்ப எனக்கு வித்தியாசத்துல அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியணும். இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபல் எவ்வளவுனா 5750. இதுலதான் 0.64 வந்து என்ன பண்ணுவாங்க? வட்டி போடுவாங்க. அப்போ 0.64 divided by 100ன்னு போட்டுடலாமா? சோ இப்போ கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? இங்க 0 கட் ஆகிரும். அப்படிதானே? சோ இல்லனா இதை மல்டிப்ளை பண்ணிட்டு 2 டிஜிட் தானாலும் புள்ளி வைங்க. ஓகேவா? சோ இந்த 100 அப்படியே இருக்கட்டும். 575 இன்ட்டு என்ன இருக்கும்? 6.4 இருக்கும். 6.4 இருக்குமா? இப்ப இந்த புள்ளியை கட் பண்றதுக்கு மேலையும் கீழே 0வால மல்டிப்ளை பண்ணுங்க. இல்லனா இத மல்டிப்ளை பண்ணி ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி 4 வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ 575 into 64, 5 4 20, 28, 28 2 30, 20 23. சோ திருப்பி 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 5 30, 42 3 45, 30 34. ஓகே, சோ 0 0 8 6. சோ இங்க என்ன கிடைக்கும்? 3 6 கிடைக்கும். அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா இந்த ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்க ஒரு புள்ளி இருக்கு பாத்தீங்களா? அப்போ 0வை எடுத்து விட்டுறலாம். ஓகே, அந்த புள்ளிக்கு பதிலா 3680 divided by 100ன்னு இருக்கும். இந்த 0 கட் ஆகிரும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 36.8ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த அரையாண்டுக்கு போடக்கூடிய வட்டிக்கும் ஒரு முழு வருஷத்துக்கு போடக்கூடிய வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 36 ரூபாய் 80 பைசா. சோ 36 ரூபாய் 80 பைசாங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 இயருக்கான சிஐ கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அரையாண்டுக்கு போடும்போது உள்ள சிஐ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அப்படி பண்ணும்போது கால்குலேஷனும் பெருசா இருக்கும், டைமும் அதிகமா போகும். சோ ஃபர்ஸ்ட் சிம்பிளா என்ன பண்ணுங்க, 1 இயருக்கான வட்டி 16%. அந்த 1 இயருக்கான வட்டியை அரையாண்டுக்கு போடும்போது 8%ஆ வரும். அப்ப அதுக்கான வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா 16.64. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 0.64. அப்ப 5750ல 0.64% என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகே, சோ
சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல 1799. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 399 மட்டும் பே பண்ணா போதுமானது. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கும் 399 மட்டும் பே பண்ணுங்க. சப்போஸ் இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சோ ஓவராலாவே நீங்க வந்து 2200 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் பிளஸ் கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 2500 இருக்கும். கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா 599 இருக்கும். ஓகேவா? சோ ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மெசேஜ் அனுப்புங்க. நம்ம குரூப் டிக்கான பேட்சும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். என்டிபிசிக்கான செகண்ட் பேட்சும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி 2025 எக்ஸாமுக்கான பேட்சஸும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டெய்லி வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க் யூ.